வணக்கம் சகோதரிகளே. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. இது வெறும் பழி வாங்குறத பத்தி மட்டும் இல்ல, இது உங்க சுய மரியாதையை மீட்டெடுக்கிறத பத்தி. உங்களை யாராவது ஒரு ஆண், அது உங்க காதலனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல கூட வேலை பார்க்கிறவரா இருக்கலாம், வார்த்தைகளால காயப்படுத்தி இருக்கிறாரா? நீ எல்லாம் ஒரு ஆளா? உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது, நீ அழகாவே இல்ல, நீ இதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மனச சுக்குநூறா உடைச்சிருக்கிறாரா? இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நெஞ்சில ஒரு பாரம் ஏறும் பாருங்க, அது நரக வேதனை. பூமி பிளந்து உள்ள போயிடலாம்னு தோணும். கோபம் வரும், ஆனா அழுக முந்திக்கிட்டு வரும். இவருக்கு எப்படி நான் பதிலடி கொடுக்க போறேன், இவர் செஞ்ச தப்பை எப்படி புரிய வைக்க போறேன் அப்படின்னு உங்க மனசு துடிக்கும். பொதுவா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த கோபத்துல உடனே திரும்ப திட்டுவாங்க, இல்லனா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு வாட்ஸ்அப்ல சோக பாட்டா வைப்பாங்க. ஆனா நான் ஒரு தோழியா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், இது ரெண்டுமே மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு ஆண் உங்களை அவமானப்படுத்துறாருன்னா அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதே இந்த ரியாக்ஷன் தான். நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். சரி, அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 8 விஷயங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தின அதே நபர் ஐயோ இவளா இப்படி மாறிட்டான்னு அலறிட்டு உங்க பின்னால ஓடி வருவாரு. குறிப்பா கடைசியா நான் சொல்ல போற அந்த 8வது விஷயம், அது மட்டும் உங்க மண்டையில ஏறிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையே வேற லெவல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். களத்துல இறங்குவோமா? முதலாவது, கண்ணீர் எனும் போதை. முதலாவது அடி இங்கதான் விழணும். அவர் உங்களை அசிங்கமா பேசினதும் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்க? அழுதுருப்பீங்க, ஏன் என்ன திட்டுறீங்கன்னு கெஞ்சிருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க கண்ணீர் தான் அவருக்கு போதை. நீங்க அலறப்பதான் ஆஹா நாம பெரிய இவண்டான அவர் ஈகோ திருப்தி ஆகுது. இனிமே அந்த போதை அவருக்கு கிடைக்கவே கூடாது. அவர் உங்களை கேவலமா பேசினா உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. அவரை ஒரு மனநோயாளி மாதிரி பாருங்க. பாவம், இவனுக்கு ஏதோ வியாதின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கடந்து போங்க. உங்க அழுகையை எதிர்பார்த்து நிக்கிற அவருக்கு உங்க அமைதிதான் முதல் செருப்படி. ரெண்டாவது, ரிமோட் கண்ட்ரோல் தந்திரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்க சந்தோஷத்தோட ரிமோட் யார் கையில இருக்கு? அவர் சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க, அவர் முறைச்சா நீங்க அழுவீங்கன்னா நீங்க ஒரு மனுஷி இல்ல, வெறும் பொம்மை. இன்னைக்கே அந்த ரிமோட்டை பிடுங்கி உங்க பாக்கெட்ல வைங்க. இனிமே அவர் கத்துனா காதுல பஞ்சு வச்ச மாதிரி இருங்க. எரும மாட்டு மேல மழை பெஞ்சா அது எப்படி அசால்ட்டா இருக்குமோ அப்படி நில்லுங்க. அவர் கத்தி முடிச்சதும் ஒரு அந்நியனை பார்க்கிற மாதிரி பார்த்து, ஓ பேசி முடிச்சிட்டீங்களா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க. உங்களை அள வைக்க நினைச்சவருக்கு உங்களுடைய அந்த திமிர் பிடிச்ச நிதானம் பைத்தியம் பிடிக்க வைக்கும். மூணாவது விஷயம், மர்மம் கொள்ளும். உங்க சோசியல் மீடியால சண்டை வந்த அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சோக பாட்டு வைக்கிற பழக்கம் இருக்கா? தூக்கி போடுங்க அத. நீங்க சோகமா ஸ்டேட்டஸ் வச்சா பரவாயில்லையே, நாம சொன்னது இவளை நல்லா பாதிச்சிருக்குன்னு அவர் சந்தோஷப்படுவாரு. இனிமே உங்க பேஜ் ஒரு மூடின புத்தகம் மாதிரி ஆகணும். நீங்க சிரிக்கிறீங்களா, அழுறீங்களா, உயிரோட தான் இருக்கீங்களான்னு அவருக்கு தெரியவே கூடாது. ஏன் இவ எந்த ரியாக்ஷனும் காட்டல, ஒருவேளை என்ன மறந்துட்டாலோங்கிற அந்த மர்மம் அவர் மண்டையை வெடிக்க வைக்கணும். நாலாவதா, வெற்றி என்னும் பழிவாங்கல். 4வது அடி மரண அடியா இருக்கணும். உலகத்திலேயே சிறந்த பழிவாங்கல் எது தெரியுமா? வெற்றி. அவர் நினைப்புலயே சோறு தண்ணி இல்லாம கிடக்கிறத நிறுத்துங்க. கண்ணாடிய பாருங்க, உங்க உடம்ப வைரம் மாதிரி மாத்துங்க. முக்கியமா உங்க தொழில்ல வேலையில வெறித்தனமா உழைச்சு சம்பாதிங்க. வைரம் எப்போ ஜொலிக்கும் தெரியுமா? அதிக அழுத்தம் கொடுக்கும் போதுதான். அவர் கொடுத்த அவமானத்தை பெட்ரோலா மாத்தி ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க ஒரு மகாராணி மாதிரி வாழ்றத பார்த்து அவர் வயிறு எரியணும். அந்த எரிச்சல்லையே அவர் பாதி செத்துடுவாரு. 5வதா, கிடைக்காத பொக்கிஷமா மாறுங்க. நீங்க அவருக்கு ஈஸியா கிடைக்கிறத நிறுத்துங்க. மெசேஜ் அனுப்ப அடுத்த செகண்ட் ரிப்ளே, கால் பண்ணா ஒரே ரிங்ல எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணி தான் உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிட்டீங்க. இனிமே நீங்க பிஸி. அவர் மெசேஜ் பண்ணா மணிக்கணக்கா கழிச்சு சும்மா ஒரு போடுங்க.
உனக்காக வாசல்ல வாலாட்டிக்கிட்டு நின்ன அந்த நாய்க்குட்டி இப்போ அங்க இல்ல, அது சிங்கமா மாறி காட்டுக்குள்ள போயிருச்சுங்கிறத அவர் உணரட்டும். கிடைக்காத பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் சகோதரிகளே. நீங்க அவருக்கு கிடைக்காத பொக்கிஷமா மாறுங்க. 6வது சைலண்ட் ட்ரீட்மெண்ட். வார்த்தை போர் வேணா, செயல் போர் நடத்துவோம். ஏங்க இப்படி பண்றீங்கன்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சுறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா அவருக்கு நீங்க பார்த்து பார்த்து செஞ்ச பணிவிடைகளை கட் பண்ணுங்க. சட்டைய அயன் பண்ணாதீங்க, புடிச்சத சமைக்காதீங்க, ஆனா வாயை திறந்து சண்டை போடாதீங்க. குறைக்கிற நாய்க்கு கல்லெடுத்து எரிஞ்சா அது இன்னும் சத்தமா குறைக்கும், ஆனா கண்டுக்காம போனா தானா ஓய்ஞ்சிடும். உங்க அன்பு கிடைக்கலங்கிற ஏக்கம் அவரை தவிக்க விடணும். அதுதான் அவருக்கு உண்மையான தண்டனை. 7வது கடவுள் வேஷம் கலைக்கப்படணும். இது உங்க மனசு சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா அவரை ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச கடவுள் மாதிரியும் அவர் இல்லனா உங்க வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரியும் பயந்துட்டு இருந்தீங்கல்ல. முதல்ல அவர் அந்த பீடத்துல இருந்து எட்டி உதச்சு கீழே தள்ளுங்க. கண்ணை திறந்து பாருங்க. அவரும் சாதாரண மனுஷன்தான். அவருக்கும் பயம் இருக்கும், அவருக்கும் பொறாமை இருக்கும். தரையில முட்டி போட்டு நிமிர்ந்து பார்த்தா எதிரில இருக்கிறவங்க பூதம் மாதிரி தான் தெரிவாங்க. எழுந்து நின்னு கண்ணோட கண் பார்த்தா அவங்களும் வெறும் சாதாரண ஆளுதான்னு புரியும். அவரை ஒரு சாதாரண ஆளா பார்க்க ஆரம்பிங்க. உங்க பயம் பறந்து போயிடும். 8வது சுய மகிழ்ச்சி. 8வது விஷயம் இதுதான் கேம் சேஞ்சர். அவர் தரும் சந்தோஷத்துக்காக கையேந்தி நிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்களே செய்யுங்க. தனியா சாப்பிடுங்க, தனியா ஊர் சுத்துங்க, உங்களை நீங்களே கொண்டாடுங்க. நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. வானத்துல ஜொலிக்கிற சூரியன் வெளிச்சத்துக்கு எப்போதாவது மின்மினி பூச்சி கிட்ட கடன் வாங்குமா? நீங்க ஒரு சூரியன் சகோதரிகளே. உங்க வெளிச்சம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. என்னைக்கு நீ இல்லைனாலும் நான் ஹாப்பியா இருப்பேன்டான்னு நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களோ அன்னைக்குதான் அவர் சுருண்டு உங்க காலில் வந்து விழுவாரு. இது உறுதி. இனிமே அழுதுட்டு மூளையில முடங்கி கிடக்காதீங்க. எழுந்து நில்லுங்க தோழி. நான் சொன்ன இந்த 8 ஆயுதங்களையும் இன்னைக்கே கையில எடுங்க. உங்க வெற்றி சத்தம் உங்களை அவமானப்படுத்தினவங்க காதுல இடி மாதிரி விழணும். கடைசியா ஒரு காட்சியை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க தோழி. இன்னையில இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க ஒரு பொது இடத்துக்கு போறீங்க. நீங்க ரொம்ப அழகா கம்பீரமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. உங்க முகம் ஜொலிக்குது. உங்க நண்பர்களோட சிரிச்சு பேசிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களை அவமானப்படுத்தின அதே நபர் அந்த பக்கம் வராரு. உங்களை பார்க்கிறாரு. அவர் கண்கள்ல ஒரு குற்ற உணர்ச்சி தெரியும். உங்ககிட்ட வந்து பேச முயற்சிப்பாரு. ஆனா அப்போ நீங்க அவரை ஒரு சாதாரண மனுஷனா பார்த்து சும்மா ஒரு புன்னகையை உதிர்த்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய வெற்றி. வைரம் எப்போ ஜொலிக்கும் தெரியுமா? அதிக அழுத்தம் கொடுக்கும் போதுதான். அவர் கொடுத்த அவமானம், அந்த அழுத்தம் இப்போ நீங்க ஜொலிக்க வேண்டிய நேரம். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி கெஞ்சாதீங்க, அழாதீங்க. ஒரு ராணி மாதிரி தலை நிமிர்ந்து வாழுங்க. நான் சொன்ன இந்த 8 ஆயுதங்களையும் இன்னைக்கே கையில எடுங்க. உங்க வெற்றி சத்தம் உங்க அவமானப்படுத்தினவங்க காதுல இடி மாதிரி விழணும். கலங்காதீங்க தோழி. உலகம் பெருசு, உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு நெருப்பை பற்ற வைத்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். தேவைப்படும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது போன்று உத்வேகம் தரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.